இப்போ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்குது ஈரானில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. ஈரானோட 8வது அதிபரான இப்ராஹிம் ரைசியோட ஹெலிகாப்டர் கிராஷை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் டிடி சாக்ஷன். மிடில் ஈஸ்ட்லேயே பெருசாக பேசப்படுற ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் லீடர் தான் இப்ராஹிம் ரைசி. ஈரான் நாட்டோட அதிபர் அதாவது இப்ராஹிம் ரைசியும் கூட ஃபாரின் அஃபேர் மினிஸ்டர் ப்ளஸ் 8 கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட ஈரானோட பார்டரில் இருக்க அசர்பைஜான்ற ஒரு நாட்டோட டேம் ஓப்பனிங் செரிமனிக்கு இவங்க போயிருக்காங்க. என்னடா இன்னொரு நாட்டோட டேம் ஓப்பனிங் செரிமனிக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது தான் என்னென்னா, அந்த டேமுக்கு ஈரான் நாட்டும் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அசர்பைஜான் நாட்டோட அதிபரும் ஈரான் நாட்டோட அதிபரும் தான் சேர்ந்து அந்த டேமை திறந்துருக்காங்க. இது முடிச்சுட்டு வரும் வழியில் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டோட நார்த் வெஸ்ட் பகுதி வழியாக தான் வராங்க. பனியால் சூழப்பட்ட ஒரு மலைகள் தான். மீன்வால் இவங்க வந்துக்கிட்டு இருக்க போதே வெதர் ரொம்ப சிவியராக இருக்குது. ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ சிவியர் வெதர் கண்டிஷனால் அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிடுச்சுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஈரானுக்கு 15 to 17 hours ஆச்சு. இந்த கிராஷை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் டர்க்கிஸ் கிட்ட இருந்தும் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த கிராஷுக்கு டைரெக்டாக எந்த கண்ட்ரிஸும் இன்வால்மெண்ட் இல்லைங்க, பட் இன்டைரக்டாக ஒரு கண்ட்ரி மட்டும் இன்வால்வ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈரான் அதிபருக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்னைக்கு, அதாவது 21 May 2024 அன்னைக்கு நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் அரைக்கம்பத்தில் பறக்க விடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எந்த செலிப்ரேஷன் கவர்மெண்ட்டால் நடக்க போகிற எந்த செலிப்ரேஷனையும் இன்னைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிராஷுக்கு இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகுது பார்த்தீங்கன்னா யூஎஸ் தாங்க. அது எப்படி நீங்கள் யூஎஸ் சொல்லலாம்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் வந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மேடு தான். அதுக்கும் இந்த கிராஷ்க்கும் என்ன சம்மந்தம்னா, ஒரு 45 years பேக் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை விதிச்சாங்க. அதாவது எந்த நாடுமே ஈரானுக்கு ஏர்கிராஃப்ட் விற்பனை செய்யக்கூடாது. 10% யூஎஸ் பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்க எந்த ஏர்கிராஃப்ட்டுமே ஈரானுக்கு சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. இந்த தடையை மீறினா அந்த நாட்டுக்குமே யூஎஸ் பொருளாதார தடை விதிச்சிருவாங்க. இந்த பொருளாதார தடையினால ஈரானுக்கு கடந்த 45 வருஷமா எந்த நியூ ஏர்கிராஃப்ட்டுமே வாங்கலை. அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி 45 yearsக்கு முன்னாடி வாங்கின ஏர்கிராஃப்டை வச்சே தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட 300 ஏர்கிராஃப்ட் இருக்குது. அதில் வெறும் 50% தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே பார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாமே யூஎஸ் மேடு தான். ஸோ இந்த ஓல்டு கண்டிஷன் உள்ள ஹெலிகாப்டர் தான் நம்ம ரைசி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வெறும் 250 km/h தான் போகும். அதில் எந்த அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவும் இருக்காது. ஸோ தே கான்ட் ப்ரெடிக்ட் த வெதர். அதனால தான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. இவ்வளோ 45 yearsஆக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஈரான் நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு நியூக்ளியர் பிளான் அவங்க எங்ககிட்ட இந்த நியூக்ளியர் பிளான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் இப்போ தற்காலிகமாக ஹோல்ட் பண்ணுறோம், நீங்கள் இந்த பொருளாதார தடையை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நிறையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது இந்த கிராஷ் மூலயமா நம்மளுக்கு இப்போ வெளிவருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.